இன்றைக்கி வந்து காளான் கிரேவி செய்ய போகிறோம். ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், அதுக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. மசாலா போட்டுக்கலாம். மசாலா வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகு சீரகத்தூள், இது வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சர்க்கரை வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து நான் டேஸ்ட்டுக்கு தான் போட போகிறேன். இது வந்து உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இது வந்து பட்டாணியும் தான் போட போகிறோம். காளான் மட்டும் இல்லை, பட்டாணியும் கேரட்டும் போட போகிறோம். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. மசாலா வடை போக ஊற்றி நம்ம காய்கறியை போட்டுருவோம். காளான் வச்சுருக்கோம், பச்சை பட்டாணி வச்சுருக்கோம், கேரட் வச்சுருக்கோம். மூணையும் நல்லா கழுவியாச்சு. அடுத்து வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து சட்டையை கொஞ்சம் எடுத்துடலாம். சட்டையை வந்து அவ்வளோ போட வேண்டாம், அது கொஞ்சம் மணமணன்னு இருக்கும். அதனால சட்டையை எடுத்து கொஞ்சம் மல்லித்தலை போடணும். மல்லித்தலை போட்டுட்டு நம்ம அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். நல்லா வேகட்டும். வேக வெட்டி சூப்பராக இருக்குங்க இந்த காளான் கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா அது கழுவி அதில் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வேகும். மல்லித்தலை வந்து லெமன் வந்து கொஞ்சம் லெமன் சாறு கொடுத்தோம். இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக. அடுத்து வந்து கொஞ்சம் சர்க்கரை, அடுத்து வந்து மல்லித்தலை போடணும். அவ்வளோதான். சூப்பரான நமக்கு வந்து காளான் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சப்பாத்தி, இடியப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.